வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து ரேவதியும் நம்ம ஈஸ்வரியும் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அதிகாரிங்க டக்குன்னு வந்து நிப்பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, ஈஸ்வரி மேடத்தை காணுமா, உங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகி, என்ன சார் சொல்றீங்க? நானே இவங்களும் சேர்ந்துதான் இப்ப எங்க அத்தையை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து எங்க மேல இப்படி ஒரு பழி சொல்றீங்களே அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, சார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் சார் நாங்க சொல்றோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அங்க போனதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சொல்லுங்க சார், உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சார், யாரோ ஒருத்தவங்க சகல மேல கோவமா இருக்கிறதுனால இப்படி ஒரு பழிய போட்டிருக்காங்க. ஆனா சகல அப்படிப்பட்டவரு கிடையவே கிடையாது. அத்தை மேல ரொம்ப பாசமா உள்ளவரு. அத்தைய காணும் இப்படின்னு நாங்க ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சார், கொடுத்த புகார்னாலதான் நாங்க வந்துட்டு இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க இப்படி விசாரிக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கவா அப்படின்ட்டு. அவரும் சரிங்க சார், நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க ஃப்ரெண்டு சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்ல நண்பா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, என்ன நண்பா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற, சரி அந்த அதிகாரிங்க கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட போனை கொடுக்குறாங்க. அந்த அதிகாரி போனை வாங்கினதும் சரவணன் விஷயத்த சொல்றாரு. இது கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, என்ன சார் இப்படி சொல்றீங்க, சரி ஓகே இவங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சார் உங்க மேல நான் இவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயத்த சொன்னதுக்கு சாரி சார். நீங்க போயிட்டு ஈஸ்வரி மேடத்தை ஒரு பக்கம் தேடுங்க, நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்றாங்க. ஹீரோ வெளியில வராரு. மயில சொல்றாரு, சகல அத்தை இப்ப எங்க இருக்கிறாங்கன்னே தெரியலையே, நம்மளும் எந்தெந்த இடத்துலயே செக் பண்ணி பார்த்துட்டோம், அத்தை எங்க இருக்காங்க அப்படின்னு இன்னுமே தெரியலையே அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வில்லனோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கழுத்துல செயின் போட்டிருக்காங்கல்ல, அவங்க பால் விளையாண்டுகிட்டே நேரா ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு காரை கொண்டாந்து டக்குன்னு நிப்பாட்டிடுறாரு. அப்போ வீட்டுல உள்ளவங்க அந்த ஆள் இருக்காங்க, அவன் அங்கிருந்து ஓடி வரான். ஹீரோ அங்கிருந்து வெளியில வந்துட்டு அந்த பொண்ணை தூக்குறாரு. அப்ப அந்த பொண்ணோட கழுத்துல செயின் கிடக்குறத ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த செயின் நான் ரேவதிக்கு வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்ட்டு. மயில சொல்றாரு, என்ன சகல சொல்றீங்க, இந்த பாப்பா போட்டிருக்க செயினை நீங்க வாங்கி கொடுத்ததா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சு. அந்த பிரச்சனையில ரேவதியோட செயின் வந்துட்டு காணாம போயிருச்சு. செயினை காணும் அப்படின்னா அத்தை பேசுவாங்க அப்படின்னு ரொம்பவே ரேவதி வருத்தப்பட்டா. சோ அவளுக்காக நான் ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். அந்த செயின் தான் இது. இந்த பாப்பாவோட கழுத்துல இந்த செயின் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி ஓடி வந்து அந்த பாப்பாவை தூக்குறான். இத பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகி, ஏய் ஒரு நிமிஷம் இரு, இந்த பாப்பாவோட கழுத்துல இருக்கிற செயின் வந்துட்டு உனக்கு ஏது அப்படின்னு சொல்ல, அப்ப அவரு சொல்றாரு, சார் இந்த செயின் வந்துட்டு நான் என் பொண்ணுக்காக சம்பாரிச்சு கொடுத்தது. இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்துட்டு பேசுறீங்க, விடுங்க சார் என் பாப்பாவை அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, ஐயா என்னாச்சியா அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, அம்மா உங்க பாப்பா வந்துட்டு விளையாண்டுகிட்டே ரோட்டுக்கு வந்துட்டாங்க வாழை கொண்டுகிட்டு. நல்ல வேலை நாங்க டக்குன்னு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது கேட்டதும் அந்த அம்மா அதிர்ச்சி ஆகி, ஐயோ இவரைதான் பாத்துக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சமைக்கலாம் அப்படின்னு போனேன், அதுக்குள்ளேயும் பந்து விளையாண்டுகிட்டே ரோட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்ட்டு அந்த பாப்பாவை தூக்கிக்கிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ நேரா அந்த ரவுடிய பாத்தீங்க பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா, எப்படி வந்துட்டு பாப்பாவோட கழுத்துல அந்த செயின் வந்துச்சு, இந்த செயின் உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, நீ இப்ப சொன்னீன்னா எந்த பிரச்சனையும் உனக்கு இருக்காது, ஒருவேளை நீ சொல்ல முடியாது அப்படின்னு அடம்பிடிச்சன்னா அது உனக்கு தான் பிரச்சனை. இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டதும் அவரு ரொம்பவே வந்துட்டு பயத்துல, சரிங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது மாதிரி 2 பேரை கொண்டு போய் செங்கல் சூளையில வைக்க சொன்னாங்க, அதனால செங்கல் சூளையில கொண்டு போய் வச்சேன். அப்போ ஒரு பொண்ணோட கழுத்துல இந்த செயின் கிடைச்சிச்சு. எதுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த செயின் அப்படின்ட்டு நான் தான் அந்த செயினை வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இதை கேட்டதும் மயிலும் ஹீரோவும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்ப அப்படின்னு. அவர் சொல்றாரு, சாரி சார்,
அங்க செங்கல் சூளையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. மயிலு சொல்றாரு, சகல செங்கல் சூளைய இந்நேரம் வந்துட்டு பத்த வச்சிருப்பாங்களே, நம்ம எப்படியாவது போயிட்டு தடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சீக்கிரம் எப்படியாவது போயிட்டு தடுக்கணும் அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து வேகமா வந்துட்டு கார் எடுத்துட்டு செங்கல் சூளைக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்ல இருக்கான்னு அவன் வந்துட்டு சேர் எடுத்துட்டு போட்டு நடுவுல உட்காந்துருக்கான், ரோட்டுக்கு நடுவுல. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்ப மயில சொல்றாரு, சகல கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இவன் யாரு சகல, நடு ரோட்ல சேர போட்டுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, சரி வாங்க போய் கேட்போம் அப்படின்ட்டு நேரா அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இப்ப எதுக்கு வந்துட்டு இப்படி சேர போட்டு நடுவுல உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு வழிவிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், வழிவிட்டா நீ போய் உன் பொண்டாட்டிய காப்பாத்திருவிய, கண்டிப்பா நான் வழி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாரு, இப்ப வழி விட போறியா இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. வழி விட முடியாதுடா, நீ போய் உன் பொண்டாட்டிய காப்பாத்த கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் வழி விட முடியாதுங்கிற. இங்க பாரு, உன் பொண்டாட்டி அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் தான்டா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு அப்ப நீதான் வந்துட்டு என் ஒய்ஃபையும் என் அத்தையும் கொண்டு போய் செங்கல் சூளையில அடைச்சு வச்சிருக்கியா. அதுக்கு அந்த வெள்ளைக்காரன் சொல்றான், ஆமா எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா முடிக்க போறேன். அப்ப மயிலு சொல்றாரு, டேய் அந்த சிவனாண்டியும் அந்த முத்துவும் தான் உனக்கு இந்த வேலை கொடுத்தாங்களா, அவங்க ரெண்டு பேரும் பல தடவை எங்க கிட்ட தோத்து போயிருக்காங்க, நீயும் தேவையில்லாம தோத்து போகாம போடாங்கிட்டு. அப்ப அவரு சொல்றாரு, யோ நான் கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டேன், அவங்க ரெண்டு பேருமே இந்த ஊருக்காரங்க, சோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி இருக்காது, ஆனா நான் இந்த இடத்துல களத்துல இறங்கிருக்கேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இது கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, சகல இவன் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்து வந்துருமோ என்னன்னு தெரியல, இவனை வெளுத்து கட்டிட்டு வாங்க மாப்ள. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அந்த வெள்ளைக்காரனை வெளுத்து கட்டி ஓரத்துல தள்ளிட்டு நம்ம மயிலும் ஹீரோவும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா ரேவதி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு செங்கல் சூளையில இருக்கிறவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த செங்கல் சூளையா பத்த வைக்கிறதுக்காக போறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னே தெரியல, நம்ம அடுத்தடுத்து ஏதாவது பண்ண இந்த மாதிரி ஏதாவது அவசரம் நடந்துகிட்டே இருக்கு, என்னன்னே ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் எங்களுக்கும் தெரியல, அடுத்தடுத்து நம்ம ஏதாவது பண்ண இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபசகுணம் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம ஏதாவது குறை வச்சோமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் எங்களுக்கும் தெரியல, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு இங்கேருந்து வராரு. கரெக்டா அவங்க எல்லாருமே வந்துட்டு செங்கல் சூளைய பத்த வைக்க போறாங்க. ஹீரோ போயிட்டு டக்குன்னு சத்தம் போடுறாரு, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் வந்துட்டு ஐயோ இப்ப என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததோட அவங்க கேக்குறாங்க, தம்பி என்னாச்சு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஐயா இது மாதிரி செங்கல் சூளைய பத்த வச்சிடாதீங்க. அதுக்கு அவர் கேக்குறாரு, தம்பி என்னாச்சு தம்பி, இவ்வளவு பதட்டமா வந்து செங்கல் சூளைய பத்த வைக்காத அப்படின்னு சொல்றீங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது, என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் அத்தையும் என் ஒய்ஃபையும் வந்துட்டு கடத்தி கொண்டாந்து இந்த செங்கல் சூளையில வச்சிருக்கானுங்க, சோ அவங்கள கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. தம்பி என்ன தம்பி சொல்றீங்க, உயிரோட ரெண்டு பேரை செங்கல் சூளையில வச்சிருக்காங்களா, இதனாலதான் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சா. தம்பி ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் பொழுது டக்குன்னு ஒருத்தருக்கு வந்துட்டு பாம்பு கடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஷாக் ஆகிருச்சு, அதுக்கப்புறம் தேங்காவும் அழுகி போயிருச்சு, இதே மாதிரி ஒவ்வொரு தடங்களா வந்துச்சு தம்பி. அப்பவே எங்களுக்கு சின்னதா சந்தேகம் இருந்துச்சு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்க நினைச்ச மாதிரி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை தம்பி, கடைசி நேரத்துல நீங்க வந்துட்டீங்க, நீங்க வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்தணும், இங்கதான் ஏதோ ஒரு செங்கல் சூளைக்குள்ள அவங்க இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல, சோ அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, தம்பி கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல, நாங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது உங்க ஒய்ஃபையும் உங்க அத்தையும் காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு இடத்துல கால் தெரியுற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஐயா இங்க இருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஈஸ்வரியும் ரேவதியும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும்
எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவிகளா, இப்படி வந்துட்டு உயிரோட கொண்டாந்து வச்சிருக்கானுங்களே, கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லாம. மயில சொல்றாரு, ஆமா, எங்க அத்தைக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்கள ஒருத்ததான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, முகத்துல தண்ணி தெளிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி தெளிக்க போக, அப்ப ஹீரோ நேரா மயிலுகிட்ட, இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ரேவதி என்னாச்சுன்னு கேட்பா. அத்தை கண்டிப்பா வந்துட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்களே காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிருங்க, இந்த சுச்சுவேஷனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, நீங்க தான் காப்பாத்துனீங்க, அத நான் காப்பாத்துனேன்னு சொல்றாதா? சகல, என்னால எல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ரேவதியோட நலனுக்காக மட்டும்தான் சொல்றேன். ரேவதி என்ன பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அவ என்ன ஏது அப்படின்னு விசாரிப்பா. அதனால நான் இந்த இடத்துல இல்லாம இருக்கிறது நல்லது. சோ நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த குடும்பத்துக்கும் அத்தைக்கும் நீங்க நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அத்தை வந்துட்டு இது எதையுமே கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அவங்க உங்களை எப்படிதான் இந்த மாதிரி தப்பா சொல்ல தோணுதோ தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கே தெரியும், அத்தைக்கு வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் எங்க குடும்பம் தான் அப்படின்னு நினைச்சு இப்படி கோவத்துல இருக்காங்க. மத்தபடி அத்தை வேணுக்கும்னே கோவத்துல இல்ல, அவங்களுடைய ஒரு கோவமும் நியாயம் தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க, தான் பெத்த தாய் மேல அவ்வளவு பெரிய திருட்டு பட்டம் கட்டி அவங்கள எல்லாருக்கும் முன்னாடியிலே அவமானப்படுத்துறதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில உங்களுக்கு கோவம் இல்லாம இருக்குமா? அதான் அத்தை இவ்வளவு கோவப்படுறாங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, சகல, ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. மயிலு நேரா அவங்க முகத்துல இருந்து தண்ணி தெளிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு கண் முழிச்சிட்டு, அம்மா அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா அப்படின்ட்டு கிளப்புறாங்க. ஈஸ்வரி கண்ணை முழிச்சிட்டு, அம்மாடி, நீ என்னம்மா இங்க பண்ற, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை நான் அத சொல்றேன். அத்தை உங்க ரெண்டு பேரையுமே அந்த சிவனாண்டிய முத்துவும் ஒரு வெள்ளக்காரனை வச்சு கடத்திட்டு வந்து இந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தானுங்க. அதுவும் செங்கல் சோலையில உங்க ரெண்டு பேருமே காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமாத்த, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்தீங்க, நான் தான் வந்து உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்ள, நல்ல வேலை கடைசி நேரத்துல எங்க ரெண்டு பேரையுமே வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் அப்படி வந்து காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ இப்ப கூட எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் மட்டும் இல்லாம என் பொண்ணு சேர்ந்து மாட்டிக்கிட பார்த்தாலே. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமாத்த, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டிய முத்துவம் தான், அவனுங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்ள, அவனுங்களை கண்டிப்பா நான் விட மாட்டேன், இந்த வாட்டி அவனுங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த செங்கல் சூளையில உள்ளவங்க சொல்றாங்க, அம்மா, நாங்க ஆரம்பத்துல இந்த செங்கல் சோலைய வந்து கொளுத்த வரும் பொழுது தேங்காய் அழுகி போச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்தாகிருச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்ததும் எங்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நாங்களே சந்தேகப்பட்டோம். அப்புறமெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருந்திருக்கு அப்படின்னு இப்பதான் தோணுது. நல்ல வேலை, கடவுளா பார்த்து உங்களை வந்துட்டு காப்பாத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க தான் என்ன வந்து காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.